சோர்ந்து போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. இருக்கும்போது என்னால் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. 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 Hallelujah, 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 hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது எல்லாரும் வெற்றி வெற்றியே. என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இல்லையே நான் சோர்ந்து போவதில்லையே. தோல்வி இல்லையே நான் சோர்ந்து போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே.
இந்த நாளில் உங்களோடு ஒரு காரியத்தை பேச வாஞ்சிக்கிறேன். அதற்கு ஆதாரமாக ஆதியாகமங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22 24ஆம் வசனம் வரை எல்லாரும் உங்கள் வேதத்தை தொலைக்காட்சியில் பார்க்குறவங்களுக்கு சொல்லுவேன், இந்த நிகழ்ச்சியை எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. என்னையா மிக உங்கள் வேதத்தை கையில் எடுத்து என்னோடு சேர்ந்து திருப்பணும். எதுக்கு? நான் சொன்னது சரியா இருக்கா தப்பா இருக்கா, அதுக்காவது நீங்கள் தான் ஜட்ஜ். You are appointed as a judge. ஆகையினால whether it is correct or not, please take your Bible and verify it. ஆதியாகமம், the book of Genesis, chapter 3, verse 20 verse to 24. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22-24 வரை எல்லாரும் அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து அல்லேலூயா கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாலவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாலவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாலவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாலவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாலவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாலவர் யார். உமக்கு பாலவர் யார், உமக்கு பாலவர் யார், உமக்கு பாலவர் யார், உமக்கு பாலவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாலவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாலவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாலவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாலவர் யார். அற்புதம் செய்பவே அதிசயமானவே, அற்புதம் செய்பவே அதிசயமானவே, யுத்தத்தில் வல்லவே எதற்குமே அஞ்சினே, யுத்தத்தில் வல்லவே எதற்குமே அஞ்சினே. ஜெய கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம், வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாடெல்லாம் தோற்றம். ஜெய கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி தோற்றம், வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாடெல்லாம் தோற்றம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியா உயர்த்துவேன். உமக்கு பாலவர் யார், உமக்கு பாலவர் யார், உமக்கு பாலவர் யார், உமக்கு பாலவர் யார். வானத்திலும் பூமியிலும் இந்த வானத்திலும்
ஒப்பானவரா கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாலவரா வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாலவரா எல்லாம் எடுத்திருப்பீங்க. இங்கே வாசிக்க சொல்கிறேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். ஆண்டவர் பேசுகிற வார்த்தை. யார் பேசுகிற வார்த்தை? ஆமா, இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி திரும்பவும் அவன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். போதும். எனக்கு அன்பானவர்களே, இந்த மனிதனை ஒரு காலத்தில் ஆண்டவர் எவ்வளவோ அற்புதமாக படைத்தார். அதை ஏசாயா சொல்லும்போது எப்போ இருந்து தாங்குறாராம் 46ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது ஏசாயா 46:1 வாசிக்க கேட்க போகிறோம். பேல் பணியும் நேபோ குனியும் இவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும். சுமைகளை அவைகள் தப்புவிக்க முடியாது. அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். யாக்கோபின் சந்ததியாரே, நல்லா கவனிங்க. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாய் இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், நல்ல கவனிங்க. எப்ப இருந்தா? தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி. ஏன்னா நமக்கு எப்போ கர்ப்பமான யாராவது சொல்ல முடியுமா? பெண்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவீங்க, ஒரு குறிப்பு வச்சு சொல்லுவீங்க. ஏன்னா அந்த மாத டைமில் வச்சு என்ன செய்வீங்க? 30 நாள் ஆச்சு, 40 நாள் ஆச்சு, குறிப்பு தான் இருக்கும். அதனால தான் மருத்துவரும் இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரம் பார் டெலிவரி டயத்தை கேட்டிருக்கீங்களா? ஏன்னா அவரால் என்ன செய்ய முடியாது? கற்பிக்க முடியாது. என்ன பண்ணுறது அப்படி சொல்கிறீங்க? பிரசங்கி 11:4 சொல்லுகிறது, ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னவென்றும் நீ அறியாதது போல தேவனுடைய செயல்களையும் அறிய முடியாது. எப்போ உற்பத்தி ஆகுது தெரியாது. ஆனால் இங்கே சொல்றாரு, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலிலே மீந்திருக்கிற சகல ஜனங்களே, முதல்ல ஒன்று செய்ய, எனக்கு செவி கொடுங்க. ஏன் தெரியுமா? தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும். எத்தனை வயசு வரைக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் முதிர் வயது எப்போ வரும்? ஒருத்தருக்கு 80லே சொல்லிடுவோம், சிலருக்கு 70லே வந்துடுது. இப்போ 50லே வயசாகி போச்சியா, நடக்க முடியலைங்கிறான். முதிர் வயது மட்டும் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனியும் அப்படி செய்வேன். அப்படிப்பட்ட தேவன் நான் சுமப்பேன். போதும். அப்படிப்பட்ட ஒரு தேவன் ஏன் ஐயா மனுஷனை துரத்தினார்? ஏன் துரத்தினார்?
சொல்லுங்க. கற்பனையை மீறினதுனால ஒரே ஒரு கண்டிஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. தோட்டத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து இதை மட்டும் என்ன செய்யாத, தொடாத, பார்க்காத, அதை பற்றி நினைக்காத சொல்லிட்டு போனார். ஆனால் இவள் இன்னொரு சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆதியாகமம் 3:6 அது பார்வைக்கு எப்படி இருந்துச்சா? மிக அழகாக எழுதி வச்சிருக்கார். ஆதியாகமம் 3:6. அப்பொழுது ஸ்திரீயானவள் இந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், புசிப்புக்கு சாப்பிட்டதே கிடையாது, ஆனால் புசிக்கிறதுக்கு எப்படி இருக்கும்? கற்பனை. நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதுமாய் விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு கனியை பறித்து அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருந்தார், அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன தெரியாது, நன்மைனா என்னன்னு தெரியாது, தீமைனா என்னன்னு தெரியாது. தேவனோடு எப்போ ஒரு சிறு பிள்ளைகளை போல என்ன செய்தாங்க, வாழ்ந்து வந்தாங்க. எனக்கு அன்பானே, எப்போ தள்ளப்பட்டாங்க இந்த திருமணம் உங்களுக்கு தெரியும். இந்த திருமணத்தை தான் ஆதியில் நடந்த கல்யாணம்னு சொல்லி ஒரு பக்தன் கூட பாடினார். ஏன்னா அருமையான ஒரு பாட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம அடிக்கடி பாடியிருக்கோம். ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புல தான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புல தான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். ஆகா மேளமில்லை, நாதமில்லை, மேளமில்லை, நாதமில்லை, அழகாத மேடையில்லை, ஆட்களங்கே கூட இல்லை. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளதான் அதான் மண்ணாச்சு, எலும்புலதான் பொண்ணு நம்ம ஏவாழ காப்போம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளதான் அதான் மண்ணாச்சு, எலும்புலதான் பொண்ணு நம்ம தேவாழ காப்போம். தேவனோட உறவில்தான் வாழ்ந்து வந்தாங்கோ, பாவம் செய்த போது அவங்க விலகி போனாங்க. தேவனோட உறவில்தான் வாழ்ந்து வந்தாங்கோ, பாவம் செய்த போது அவங்க விலகி போனாங்க. மேளமில்லை, நாதமில்லை, மேளமில்லை, நாதமில்லை, அலங்கார மேடையில்லை, ஆட்களங்கே கூட இல்லை. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புலதான் பொண்ணு. நீ நான் யாரு? நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று. அதனால தான் கொண்டு போய் கடைசியில் எங்கே வைக்கிறாங்க. ஆமாம், எனக்கு அன்பானுடைய ஆதியிலே மனிதனை படைத்த தேவன் அவனுக்குள்ளேருந்து ஒரு துணையை உண்டாக்கி தோட்டத்தில் கொண்டாந்து வச்சு
இவங்களுக்கு எல்லாத்தையும் சாப்பிடுங்கப்பா, ஒன்றை மட்டும் தொடாதீங்கன்னா இவன் என்ன செஞ்சா, அது புசிப்புக்கு நல்லதாகவும் பார்வைக்கு அருமையாகவும் ஏற்றதாகவும் இருக்குன்னு கண்டு இச்சிக்கப்படத்த விருட்சம் கண்டு அதை பறித்து தான் மட்டும் புசிக்கலை, யாருக்கும் கொடுத்துட்டா, தன் புருஷனுக்கும் கொடுத்தா. அங்கே தான் மனைவிக்கு புருஷனுக்கு அன்பு அது போல. இப்போ கூட பாருங்க, கல்யாண வீட்டுக்கு போனாங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது பலாரம் கொடுத்தா அதை அப்படி மடியில் கட்டிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இருக்கா இல்லையா? சில வீட்டில் சொல்லி எங்கள் வீட்டிலலாம் அப்படி இல்லைங்க, ஏன்னா நம்மால் போனால் அங்கேயே திருட்டு வந்துடணும். அல்லையா? எனக்கு அன்பானவளே கொண்டாந்து புருஷனும் கொடுத்தான், அவனும் புசித்தான். உடனே என்னாச்சு, இவங்க கண்ணு திறக்கப்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். போய் என்ன செஞ்சிட்டாங்க, ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆதாம கேட்குறார், ஆதியாகமம் 3:9, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இன்னைக்கு மனுஷனுக்கு பிடிக்காத கேள்வி அது ஒன்று தான். எங்கே இருக்கேன்னு என்ன செய்யக்கூடாது? எத்தனை வீட்டுக்காரம்மா கேட்டது கோவிச்சிருக்கீங்க? நிறையா. எங்கே இருக்கேன்டா சொல்ல வேண்டியதானே, இதில் என்ன இருக்குது? எதுக்கு எங்கே இருக்கேன்னு கேட்குற? நான் எங்கே இருந்தான்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம சரியாக இருக்கிறதில்ல, அதனால் சொல்ல மாட்டோம். இருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம், சொல்லலாமே. எங்கே இருக்கிற? இவன் சொன்னான், தேவனுடைய சட்டத்தை தோட்டத்தில் கேட்டேன், நான் நிர்வாணியாக இருப்பதினால பயந்து ஒளிந்து கொண்டேன். ஆனால் பதில் சொன்னான். நம்மளுக்கு பதிலும் சொல்ல மாட்டான், பதிலும் சொன்னார். அப்போ அவர் கேட்டார், உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யாருப்பா? இதுவரைக்கும் ஒன்றும் தெரியாமல் தானே இருந்தீங்க, எப்படி தெரிஞ்சு? நான் எதை தொடாதேன்னு சொல்லணும், அதை தொட்டிங்களா? அப்போ கூட ஆமாண்டவரே தெரியாமல் செஞ்சுட்டேன்னா மன்னிச்சிருப்பார். இவன் என்ன சொன்னா தெரியுமா? ஆண்டவரே குற்றம் சொன்னான், நீர் கொடுத்த ஸ்திரியானவள் அதை எனக்கு கொடுத்தாள். அந்தம்மா சொல்லிச்சு, நான் தப்பு இல்லையா, சர்ப்பமில்லை வஞ்சித்து. பார்த்தாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாபத்தை கொடுத்தார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சாபத்தை கொடுத்ததோடு மட்டுமல்ல, தோட்டத்தில் இன்னொரு கனி இருந்துச்சு. என்ன கனி? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மிக அழகாக நமக்கு எழுதி வச்சிருக்கார். ஒவ்வொரு சபைக்கும் ஒன்று சொன்னார். இங்கே சொல்லியிருக்கார், 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசி. நான் வெறுக்கிற நிக்கலாய் மதஸ்தவரை கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், அது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவல். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேனார். எனக்கு அன்பாலே, அந்த ஆதியில பரதேசி அந்த தோட்டத்தில் 2 வச்சிருந்தார். ஒன்று என்னது? நன்மை என்ன தீமை என்ன அறியக்கூடியது. இன்னொன்று ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்ருப்பான்னா அவன் செத்துருக்க, மரணமே வந்திருக்காது. ஆண்டவர் வந்தார், தப்பு பண்ணிட்டான். இப்போ என்ன செய்வோம்? எப்படியாவது திரும்ப எங்கே வந்துடணும்? ஏதேனுக்குள்ளே வந்துடணும். அதுக்காக என்ன செஞ்சிருப்பான்? முயற்சி பண்ணியிருப்பான். எங்கே இவன் மறுபடியும் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க விடாதபடிக்கு என்ன செஞ்சிட்டாரு? காவல் வைத்து விட்டார். என்ன காவல் வைத்தார்? ஏதேனுக்கு போகிற வழியில் கிழக்கே வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை. அதென்ன கேருபீன்கள்னா என்ன? சுடரொளி பட்டயம்னா என்ன? எனக்கு அன்பானவர்களே, சுடரொளி பட்டயம் என்று சொன்னால் பட்டயம் உங்களுக்கு தெரியும். ஆனால் சுடரொளி பட்டயம் சிலர் பார்த்தீங்கன்னா சரி, அப்படி வாழ் மில்லும் பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ பளபளபளன்னு நினைஞ்சிருப்பான், தீட்டி வச்சிருப்பான். ஆனால் இங்கே அது வெறும் வாழ் மட்டுமல்ல, சுடரொளி, அக்கினிமயமான பட்டணம். நல்ல அந்த பட்டயம் நல்ல ஒளி வீசிட்டு இருக்கும். அது எப்படி இருக்குமா? 4 பக்கமும் சுத்துமா, வடக்க தெற்க மேற்க கிழக்க 4 பக்கமும் சுத்தும். அது மட்டும் இல்லை, கேருபீன்கள் எப்போது எதை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும்? அந்த தேவனுடைய இடத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காவலாக வைத்து விட்டார்.
எனக்கு அன்பானவர்களே, ஏன் தெரியுமா, எத்தனையோ நாள் நினச்சி சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு வந்து நினச்ச இடத்துல எத்தனைக்கா அழுதுருக்கீங்களா? விட்டு வந்த இடம் நல்ல இடமா இருந்தால் நினச்சி பார்த்துருப்பீங்களா இல்லையா? சொல்லுங்கள். இப்போ கூட சரி உங்களுக்கு புரிகிற மாதிரி கேட்குறேன். பாளையங்கோட்டை பிளைன் ஸ்கூலில் முன்னாடி இருந்தீங்க, இப்போ அதை நினச்சி புலம்புறீங்களா இல்லையா? ஏன்? அப்போ பழைய நினைவு கிடையாது, அப்போ நினைவே உனக்கு உருப்படி கிடையாது. ஆனால் 3 நேரம் நல்லா சோறை போட்டு யார் குழந்தை விட்டு போனாலும் சரி கல்வியை கொடுத்து என்னை ஒரு மனுஷனாக்கி எல்லா வசதிகளையும் எத்தனையோ மிஷினரிகள் தன் வேவையினால் சிந்தின அந்த தியாகம் நீயும் நானும் என்ன செய்தோம்? உருவாக்கப்பட்டோம். அல்லேலூயா. ஆஸ்கி வித் அம்மையார் தன்னுடைய எல்லாவற்றையும் விற்று ஒரு தரிசனத்தை பெற்று உருவாக்கப்பட்ட தரிசனம் எது? பாளையங்கோட்டை பார்வையற்றோர் பள்ளி. இன்னும் சொல்லப்போனால் அது ஏதேன் தோட்டம் என்று சொல்லப்பட்டது. இங்கே ஏதேன் கார்டனில் தான் உட்காந்துருக்கோம். ஆண்டவர் நம்ம இந்த வார்த்தையில் ரொம்ப க்ளீனாக இருந்தார். அவங்களுக்கு கிடைச்ச தரிசனம் ஏதேன் தோட்டம், அது ஏதேன் தரிசனம் மனைன்னு வச்சாங்க. ஆனால் எனக்கு அதே ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கும்போது எந்த இடத்துலன்னு ஒரு தெரியாது. ஆனால் வந்த பிறகு தான் எனக்கு தெரியும் ஏதேன் கார்டன், ஈடன், கார்டன் ஆஃப் ஈடன். எனக்கு அதுக்கே ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இது ஒருவேளை இந்த வீடுகள் பல வருஷம் கூட ஆகலாம். ஆனால் ஏதேன் தோட்டத்தை போல் இங்கே தங்கி இருக்கிறவங்க மனமகிழ்ச்சியோடு இருக்கணும். யார் கைவிட்டாலும் சரி, எத்தனை சொந்த பந்தங்கள் துரத்தினாலும் சரி, இந்த இடத்துல அவங்க மகிழ்ச்சியோடு இருக்கணுங்கிறது தான் கர்த்தர் கொடுத்த தரிசனம். அல்லேலூயா. போகட்டும். இப்போ இந்த ஸ்கூலை நினச்சி எப்போமாவது புலம்பியிருக்கீங்களா? புலம்பலையா? ஏன்? அப்போ உனக்கு அரிசி விலை தெரியாது, பருப்பு விலை தெரியாது, எண்ணெய் விலை தெரியாது. ஆனால் காலையில் 8 மணி தெரியும். ஏன்? சாயந்தரம் 6:45 தெரியும். எதுக்கு? மத்தியானம் ஸ்கூல் முடிஞ்சவொடனே டங் 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 டம்ளார் தட்டி போவோம். எதுக்கு? இப்போ சாப்பிடறியா? எங்கே போனாலும் விலைவாசி ஆற்றோம். இப்போ சொல்கிறேன், அன்னைக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் கல்வியை கொடுத்து என்னை ஒரு மனிதனாக உலகத்தில் மற்றவங்க பார்த்து மதிக்கத்தக்க அளவுக்கு கல்வி கண்ணை திறக்கும்படி ஒரு ஆஸ்கிவித் தன்னுடைய காரியங்களெல்லாம் ஒப்புவித்தாங்களே. இன்னைக்கு அதை நினச்சி எத்தனை நாள் புலம்புறோம். சாதாரண இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை இப்படி நினச்சி புலம்புனோம்னா தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எத்தனை பெரியது. அல்லேலூயா. அது எண்ணி பார்க்க முடியுமா? அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எத்தனை நமக்கு தெரியாது. ஏன்? ஏசாயா 64:4 வாசிக்க கேட்போம். ஏசாயா 64:4 எடுத்து வாசி. நிதானமாக பைபிளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏசாயா 64:4. தேவனே, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் கிடையாது, செவியால் உணர்ந்ததும் இல்லை, காதுல கூட உணர்ந்தது கிடையாது, அவைகளை கண்டதும் கிடையாது. ஏன்னா அவர் வைத்திருக்கிற அவ்வளவு ஆசீர்வாதம் நமக்கு தெரியாது. உதாரணமாக வேதத்தில் இருக்கிற மட்டும் சொல்கிறேன். நம்ம போகிற இடத்துக்கு வச்சுருக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 21:19 பார்க்கிறோம். நகரத்தில் அஸ்திவாரங்கள், ஒவ்வொரு அஸ்திவாரமும் ஒவ்வொரு கல். வெளிப்படுத்தல் 21:19 பாருங்க. மிக அழகாக இருக்குது. நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கிற நகரத்தின் மதில்கள் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. ஐயா, இங்கே நம்ம செங்கல் சிமெண்ட் வச்சு கட்டினாலே பெருசாக சொல்லும், நான் கட்டின வீடு. என்னத்தை பெரிய கட்டிட்டோம்?
ஆனால் அவர் நமக்கு கட்டிருக்கிற வீடு எப்படிப்பட்டது தெரியுமா? நகரத்தில் மதில்கள் சகலவித ரத்தினங்களினாலும் நிறைந்திருக்கிறது. அது பாருங்க, முதலாம் அஸ்திவாரம் வஜ்ரக்கல், இரண்டாவது இந்திரநீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பத்மராகம், ஏழாவது சொர்ணரத்தினம், எட்டாவது படிகை பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுனிரம், 12 சுகந்தி. இவைகளே, இது எத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம்? ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு தெரியாதுங்க, நமக்கு தெரியாது. அதனால தான் நாம் பாடிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பாடிக்கிட்டு இருக்கிறோம் தெரியாதா? ஓட்டத்தை செய்ய மூடல் நாம் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை செய்ய மூடல் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் ஓடாமல் ஓடிடவே பரலோகமே என் சொந்தம் என்று காண்பினோ. பரலோகமே என் சொந்தம் என்று காண்பினோ. என் செல்வ இயேசுவே என்று காண்பினோ. பரலோகமே என் சொந்தம் என்று காண்பினோ. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுக்கு அங்கே அடைச்சி வச்சுட்டாரு. புசிச்சாங்களா இல்லையா தெரியணுமா இல்லையா? தெரியணும். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கவே தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனால் ஆதாம் ஏவாளும் அவரோட பேசினவங்க, பழகினவங்க. ஆனால் இன்னொரு சத்தத்துக்கு செவி கொடுத்து செய்ய வேண்டாம்னு அதை செஞ்சதுனால துரத்தி விட்டு என்ன செஞ்சிட்டார்? ஏதேனுக்கு போகிற வழியில் காவல் வைத்து விட்டார். என்னத்தை காவல் வச்சார்? கேருபீன்களை. கேருபீன் என்றால் என்ன? வேதத்தை திருப்புங்க. யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். பொன்னினாலே 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னினாலே 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகட்டாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. கிருபாசனத்தினுடைய 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணி வை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலையாய் இருக்கும்படி அவைகளை பண்ணக்கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாய் இருக்க கடவுது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளுமாய் இருப்பதாக. அல்லேலூயா. இயேசுவே கிருபாசனபதியே, இயேசுவே
கிருபா சன்னபதியே கெட்ட இடங்கள் என்னை மீட்டர் இயேசுவே கிருபா சன்னபதியே காசினியில் உன்னை அன்றி தாசன் என்ன காதனம் கண்டிலே தருவம் மண்டலாதிபா காசினியில் உன்னை அன்றி தாசன் காதனம் கண்டிலே தருவம் மண்டலாதிபா நேசமாய் இழக்கி மோசமண்டு காது காது நேசமாய் இழக்கி மோசமண்டு காது காது நிந்தனைய நிறுத்தி வைத்தர் புத்தி மருத்தி தேசுவே கிருபா சன்னபதியே கெட்ட இளைஞர் என்னை மீட்டர் இயேசுவே கிருபா சன்னபதியே உலகமதில் அல்லா எப்பதும் இல்லை புண்ணியனே புன்சரன் நன்றி அண்டினே உலகமதில் அல்லா எப்பதும் இல்லை புண்ணியன் புன்சரணம் நன்றி அண்டினே எல்லாருக்குள் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி எல்லாருக்குள் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி இல்லாற்றுள் புரிந்து உள்ளாவியை சொரிந்து ஏசுவே கிருபா சன்னபதியே கெட்ட இளைஞர் என்னை மீட்டரும் ஏசுவே கிருபா சன்னபதியே பேயுடை சிறையதிலும் நாயவினை கேட்டதிலும் பின்னமாக சிக்கொண்ட துர்க்கன்னி ஆகினே பேயுடை சிறையதிலும் காயவினை கேட்டதிலும் பின்னமாக சிக்கொண்ட துர்க்கன்னி ஆகினே குறையே துணை அட்டினோ கீதை பயனை ஜபிக்கும் குறையே துணை அட்டினோ கீதை பயனை ஜபிக்கும் புத்தங்கள் அந்த பேரி புத்த மொழி கண்பாத்து ஏசுவே கிருபா சன்னபதியே ஹல்லேலூயா. கிருபாசனம்னு இப்போ சபையே இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். எனக்கு அன்பான கேருவீன்கள் எப்போது அது எதை நோக்கிட்டு இருக்குமா? தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் ஏசாயா சொல்கிறார், 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவர் அப்படியே பேசிக்கிட்டே வர்றார், நெடுக புலம்பிக்கிட்டே வர்றார். ஏசாயா என்னையா புலம்புனாருப்பீங்க? வர்ற வழியில் பார்க்குறார். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. வர்ற வழியில் வீடு பெரிய பெரிய வீடாக கட்டியிருக்கு, பெரிய பெரிய மாளிகையாக கட்டியிருக்கு. இவர் பார்த்துட்டு சொல்கிறாரு, தாங்கள் மாத்திரம், ஏசாயா 5:8, தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவிலே வாசமாயிருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல், மற்றவர்களுக்கு ஒரு இடம் இருக்கக்கூடாது. வீட்டோட வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கூட்டுகிறவருக்கு ஐயோ வேதனையோட வராது. அடுத்தாவில் 11ஆம் வசனத்தை பாருங்க. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போக மட்டும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. 23ஆம் வசனத்தை பாருங்க. பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமான் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவனுக்கு ஐயோ. இந்த அதிகாரத்தை பற்றி பார்த்தா நிறைய ஐயோ இருக்கு, போகட்டும். இப்படி புலம்பிட்டு வந்தாலும் அங்கே வந்துட்டா கடைசியில்
ஒசியா மரணமடைந்த 3ஆம் வருஷத்திலே ஆண்டவர் உன்னதம் உயரமான சிங்காசனத்தில் வீற்றிருக்க கண்டார். அப்படி பார்க்குறாரு, அவருடைய வஸ்திர தொங்கலினால் என்ன செய்து தேவாலயம் மகிமையினால நிறைந்திருந்தது. அங்கே பார்க்கிறார், வாசிங்க 2ஆம் வசனத்திலிருந்து. கேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களின் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவனவன் 2 சட்டைகளால் தன் முகத்தை மூடி 2 சட்டைகளால் தன் கால்களை மூடி 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுவர்களின் சத்தத்தால் வாசல் நிலை கூட என்ன செய்ததா? அசைந்தது, அதிர்ந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்திருந்தது. அப்பதான் இவனுக்கு பிறகு, ஐயோ நானும் மோசமான ஆளியா, ஐயோ நான் ஹதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாழ்கிறவன். அப்பதான் ஒரு குரட்டில் நெருப்பு எடுத்துட்டு வந்து அவருடைய உதட்டை தொட்டது கேருபீன்களில் ஒன்று. அப்பதான் இவனுக்கு என்ன சொன்னா, ஒரு சத்தம் கேட்டுச்சு, தேவ சத்தம். என்ன கேட்டுச்சு? யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய். அழகா பாருங்க, தேவ சத்தம் நிறைவேற என்னை ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துதிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னை ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துதிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எதையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துதிக்குதே. அப்பதான் ஏசாயாவுக்கு அந்த சத்தம் கிடைச்சு. இந்த கேருபீன்கள் மோசேக்கு சொன்னார், நீ இதை செய்யணும், பொன் தகட்டால செய்யணும், அதை 2ஐயும் எதிரெதிராக வைக்கணும். அது எப்போ அதனுடைய முகம் எங்கே பார்க்கணும்? கிருபாசனத்தை என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். அங்கே இதே கேருபீன்களை காவலுக்கு வைத்தார். அது மட்டுமல்ல, சுடரொளி பட்டயம்னா சொன்னேன், 4 பக்கமும் அப்படி தீக்குழம்பு மாதிரி அந்த பட்டையை சுற்றிக்கிட்டே இருக்கும். போனேன்னா எரிஞ்சு போயிடுவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த 2ஐயும் காவலாக வச்சுட்டு போயிட்டார். போகும்போதெல்லாம் ஆதாம் நினச்சி பார்த்துருப்பான், ஐயோ எப்படி இடத்துல இருந்தோம், எவ்வளவு அருமையாக இருந்தோம், இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறோமே. இதை கேட்ட மில்டன் தான் பாரடைஸ் லாஸ்ட் என்று எழுதினார். பாரடைஸ் லாஸ்ட் என்றால் என்ன? இழந்த சொர்க்கம். அவருடைய ஃப்ரெண்டு ஒரு நான் கம்ப்ளைண்ட் பண்ண, ஏப்பா இழந்ததை பற்றி எழுதியிருக்கேன், மீண்டும் பெற்றுக்கொண்டதை பற்றி எழுதலையா? அப்படி தான் எழுதினார், பாரடைஸ் ரீகெயின் எழுதினார். இந்த மில்டன் யார் தெரியுமா? அது சொல்லுவீங்க, நம்மளை மாதிரி கண்ணு தெரியாத ஆளுங்க. எப்போ கண்ணு தெரியாமல் போச்சு? அது தெரியாத மில்டன் பேர்னா சொல்லுவீங்க. 53 வயசில் கண்ணு தெரியாமல் போச்சு. அவர் இந்த புஸ்தகத்தையே தன்னுடைய மனைவிக்கு சொல்லித்தான் எழுத வச்சார். நம்ம ஸ்கிரைப் எப்படி பரீட்சை எழுதினாலும் அது மேலே அவர் சொல்லி தான் எழுதி வச்சார். இந்த அனுபவம் எப்படி வந்துச்சுன்னா, அவர் த்ரூ த ஸ்பெக்டக்கிள் என்ன சொல்கிறது, மூக்கு கண்ணாடி. எனக்கு அன்பாருடைய இந்த பரதேசிக்கு போகிற அந்த வாசலை கேருபீன்களையும் சுடரொளி பட்டயத்தையும் காவலாய் வைத்து விட்டார். எனக்கு அன்பாலே, இந்த வாசல் திறக்கப்பட்டதா? ஆனால் நமக்கு வாக்கு பண்ணுறாரே, ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு என்ன செய்வேன், புசிக்க கொடுப்பேன். அங்கே பூட்டி வச்சுட்டாரு. திறந்ததா? திறந்தது. எப்போ தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம்
20ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து திருப்புங்க. யோவான் 20:1 திருப்பு. வாரத்தின் முதல் நாள் காலையில், வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடு மகதலேனா மரியாளும் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். ஏன்னா எதுக்கு போறாங்க? நம்மளும் இப்ப போறோம். எல்லாம் வச்சா ஒருத்தர் அடக்கம் வேணும். வாரீரோ சுகந்தமிட மகிமை கிறிஸ்துவின் சடலமதை, வாரீரோ சுகந்தமிட மகிமை கிறிஸ்துவின் சடலமதை, யார்தான் நமக்கென்றும் திறந்திடுவா தீரா சுகந்தம் இடுவதற்கு. வாரீரோ சுகந்தமிட மகிமை கிறிஸ்துவில் சடலமதை, யார்தான் நமக்கென்றும் திறந்திடுவா தீரா சுகந்தம் இடுவதற்கு. வாரத்தின் முதல் நாள் காலையிலே மரியாள் கல்லறைக்குள் ஏகினாளே. வாரத்தின் முதல் நாள் காலையிலே மரியாள் கல்லறைக்குள் ஏகினாளே. கல்லறையை ஓன்று பார்க்கும்போது இயேசுவின் சடலத்தை காணவில்லை. கல்லறையை ஓன்று பார்க்கும்போது இயேசுவின் சடலத்தை காணவில்லை. வாரீரோ சுகந்தமிட மகிமை கிறிஸ்துவின் சடலமதை. எவ்வாறேங்கி நேர்கையிலே இயேசு மரியாள் என்றாளே. இதை கேட்ட மாத்திரத்தில் ரபுனி என்றாள் மரியாளோ. வாரீரோ சுகந்தமிட மகிமை கிறிஸ்துவின் சடலமதை, யார்தான் நமக்கென்றும் திறந்திடுவா தீரா சுகந்தம் இடுவதற்கு. நல்ல கவனிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையிலே மகதலேனா மரியாள், இவ்விடத்துல தான் அநேக பிசாசுகளை இயேசு என்ன செஞ்சார்? துரத்தியிருந்தார். மகதலேனா மரியாள் கல்லறைக்கு போனான். அங்கே என்ன நடக்குது? கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்தில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீசரிடத்திலும் போய் கத்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். ஏன்னா ரோம அரசாங்கம் ஏற்கனவே சீல் வச்சிருச்சு அவருடைய கல்லறைக்கு. ஏன்னா எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, பெரிய கல்லை வச்சாங்க. இதே மார்க்கில் பார்க்கும்போது அவங்க வரும்போது சொல்லிட்டு வருவாங்க, இந்த கல்லை யார் தான் நமக்கு புரட்டி தள்ளுவாரோன்னு வருவாங்க. ஆனால் இங்கே தள்ளப்பட்டு இருக்க கண்டா உடனே ஓடி போய் சொல்றா, ஐயா யாரோ ஒரு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவர் வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை, எங்களுக்கு தெரியல, இல்லை வேற இடத்துல போய் பார்க்குறோமோ தெரியலன்னா. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி, ஏன்னா எப்பவுமே நம்மளால கொஞ்சம் பின்னாடி போயிட்டு தான் அப்புறம் வர்றாள். யாரு? பேதுருவை பார்க்கிற மற்றவர்கள் எல்லாம் முன்னாடி ஓடினாங்க. முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனால் உள்ள போகல. பயம்.
இன்றைக்கி நிறைய பேருக்கு செத்ததுக்கு போனாலே பயப்படுறவங்க இருக்கான். ஒன்றை தெரிஞ்சுக்க, உயிர் போன பின்னாடி ஒன்றும் கிடையாதுங்க, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னாலே வந்து, ஆனா அவனுக்கு பின்னாடி வந்த சீமோன் பேதுரு கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில சுற்றி இருந்த சீலை தனியாய் வைக்கப்பட்டிருக்கிறதையும் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியல. பின்பு வந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். எல்லாம் போயிட்டாங்க. 11ஆம் வசனம். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, கல்லறைக்குள்ளே இப்ப பார்க்கிறா, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளை அங்கி தரித்தவர்களாய் 2 தூதர்கள். ஐயா, இங்க கேருவின் இல்ல, இங்க தூதர்கள் வந்துட்டாங்க. நாமளும் அப்படித்தான் நிக்க போறோம். வெள்ளை அங்கிகை தரித்து கொண்டு வெள்ளை குருத்தா போலை பிடித்து ஆர்ப்பரிப்போ சிங்காசனத்தில் ஆட்டுக்குட்டிக்கு மகிமை உண்டா அழகா நிற்கொய்யா நிபர்கள் சேலை தன்னை வந்தாமே கள்ளத்தில் அழகாய் யாரிவர்கள் சேலை தன்னை வந்தாமே போர் கள்ளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசரை போலே நின்றவர்கள் யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்கும் தேவர்கள். தேவை தலைவனாமே போர் கண்டத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள். இனி இவர்கள் பசி அடையா, இனி இவர்கள் தாகமடையா, வெயிலாகினும் மழையாகினும் இவர்களின் விழுவதில்லை அழகாய் நிற்கும் யாரிவர்கள். யாரிவர்கள் சேலை தலைவனாமே அழகாய் நிற்கும் யாரிவர்கள். சேலை தலைவனாமே போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள். கரங்களை தட்டி கத்திரமைப்படுத்துமா? ஹல்லேலூயா. எனக்கு கல்வாரில் இவ்வளவு பெரிய ஆலயத்தை கொடுத்து சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கு ஒரு மனுஷனை உட்கார்ந்து நம்ம ஆட்கள் நிற்க மாட்டான். ஏன்னா இது பிறவி குணம் மட்டை வச்சு கட்டினாலும் நிற்க போகட்டும். நாய் வாழை என்ன செய்ய முடியாது. ஆமாம், நல்லா கவனிங்க.
இங்கே பார்க்கிறோம். இப்போ அந்த கேருபீன்கள் இல்லை, இங்கே தூதர்களாய் ஆண்டவர் கலமாட்டில் ஒருத்தன் கால் மாட்டில் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்க கண்டார். அவர்கள் அவளை நோக்கி யார்? அந்த மரியாளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். ஆண்டவர் ஒருத்தர் இன்னைக்கு என்னை பார்த்து கேட்குறாரு தான் வார்த்தை, ஏன் பாடுற? நான் உன் கூட இருக்கேன். ஏன் கண்ணீர் விடுற? உன் கண்ணீருக்கு கணக்கு வச்சிருக்கேன்னார். ஏன் அழுகிறாய்? அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு, அவள் சொன்னா, என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். ஏன்னா அவன் நினைச்சது என்ன? தோட்டக்காரன். அவன் நினைப்பதுதான், எனக்கு தெரியவில்லை என்றாள். சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியவில்லை. இயேசு அவளை பார்த்து, மரியாளே என்றாள். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் எடுத்துக்கொண்டு போனது உண்டானா எனக்கு சொல்லும், நான் அதை எடுத்துக்கிறேன்னா. உடனே அவர் சொன்னார், இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். உடனே இவளுக்கு விளங்கிருச்சு, யார் இப்படி கூப்பிடுவா? உடனே சொல்லிட்டார், ரபூனி, போதகரே. அல்லேலூயா. எனக்கு கண்வாலே அவன் பின்னாடி திரும்பி பார்க்கிறா. இப்ப ஜீவ விருட்சம் எங்க நிக்குது? பின்னாடி. உனக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு பின்னாடி வந்து நிக்குது, முன்னாடி வந்து நிக்குது. அல்லேலூயா. வாசிங்க. அவளை நோக்கி, என்னை தொடாதே. அவர் சொன்னார், இப்ப என்னை தொடாத, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகல. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இந்த இயேசு வேத வாக்கியம் நிறைவேறும்படி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு என்ன சொல்லியிருக்கார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48 வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 48 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48 முதல். நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கார், நாம தான் தெரியல. ஜீவ 50 கூட வாசிங்க. ஜீவ அப்பம் நானே, வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி. அல்லேலூயா. அந்த ஜீவ விருட்சம் எது? என்னைக்கு சாகாம இருக்கிறதுக்கு ஆண்டவர் வைத்திருந்த ஆசீர்வாதம். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படிக்கு வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் நான். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக. அல்லேலூயா. உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். என் மாம்சம். ஏன்னா இந்த ஜீவ விருட்சத்தினுடைய கனியினுடைய அர்த்தம் 3 உண்டு. ஒன்று மீட்னா என்னது? மாமிசம். இன்னொன்று ஃபுட், உணவு. இன்னொன்று ஹனி, அதான் கனி, த ஃப்ரூட். இந்த 3 அர்த்தத்தில் இங்கே பார்க்கிறோம். நான் உங்களுக்கு புசிக்க கொடுக்கிறேன். இந்த அப்பம் எங்கேருந்து வந்தது? வானத்திலிருந்து வந்தது. அதுதான் அந்த ஜீவ அப்பம். திரும்ப வாசிங்க. 51 வாசிங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக. நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள் சொன்னாங்க, இவன் எப்படி நமக்கு இந்த மாம்சத்தை புசிக்க கொடுப்பான்னு தங்கள் இருதயத்துக்குள்ளதான் சிந்திச்சாங்க.
அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். அல்லேலூயா. நீ செத்தாலும் ஒரு நாள் எந்திரிப்ப. அதனால தான் நம்ம பாடுறோம், விசுவாசியே நிலைத்து பார், விசுவாசியே நிலைத்து பார், மேலானவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. விசுவாசியே நிலைத்து பார், மேலானவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. வாசியே நிலைத்து பார், மேலானவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெறு. அதனால தான் பவுல் சொல்றார் 1 கொரிந்தியர் 11:23 நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அது என்னவெனில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுகிறீர்கள். ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, தள்ளிவிட்டு ஓடு மகனே. பெரிய மனப்பனே உன்னாத்துமா வாழ்வது போ, நீ எல்லா பத்திலும் வாழ்ந்து சுகமாகின மகனே. மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு, பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. குதித்திடுவாய் தாவிடுவாய், குதித்திடுவாய் தாவிடுவாய். பால்கால்கள் கொண்டு மரபாதே, பால்கால்கள் கொண்டு மரபாதே. பெரிய மரபதே உன்னாத்துமா வாழ்வது போ,
நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகளே, ஐயா சுகமாய் இரு மகளே, ஐயா சுகமாய் இரு மகளே. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இதே இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் செவந்திப்பட்டி ரோட்டில் 2 கண்ணு தெரியாதவங்களுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்குது. வந்து பாருங்கள். வந்தவுடனே ஏதாவது கொடுக்கணுமா? அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், கோடா கோடி பெருக பண்ணுகிறவர். ஆண்டவர் நீ மௌனமாக இருந்தால் வேறு இடத்துல இருந்து சகாயத்தை அனுப்புகிற ஆண்டவர். வந்து பாருங்க. கர்த்தர் ஏவினால் நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு உணவு கொடுக்க, உங்களுக்கு ஒரு உதவி செய்ய, ஏன் ஒரு ஃபியூனரல் பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் வரமாட்டான். நேற்று முந்தின நாள் வெள்ளிக்கிழமை கூட ஒரு அடக்கத்துக்கு போயிருந்தேன். சொந்தக்காரன் வரிசையாக வந்து உட்காந்துருக்கார். ஆனால் ஒரு சப்பக்கட்டு கட்டினான். அவங்களே எல்லாம் செஞ்சிருவாங்க தெரியுமா? திறமையான ஆட்கள். அடப்பாவி, இவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதை பார்வையற்ற மக்கள் மறித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது. எனக்கு அன்பானுலே, இதே ஆலயத்தில் வயது முதிர்ந்த பார்வையற்ற அன்பு தாய்மார்கள் சகோதரிகளுக்கும் ஒரு தங்குறக்கு இடத்த கர்த்தர் ஏவினார் உருவாக்க ஜெபித்து வருகிறோம். ஏன்னா இன்றைக்கி 2 கண்ணு இருக்கிறவங்களே வயசானா தள்ளி விட்டுறாங்க. கண்ணாவன்னு எங்கே போகிறது? அவர்களுக்கும் ஒரு காரியம் வாய்க்கணும். நீங்கள் வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினார் நீங்களும் தாங்கலாம். நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்க எப்படின்னு கேட்பீங்க. இதில் 2 ஃபோன் நம்பர் வருது. அது மட்டுமல்ல, QR கோடும் கூட இதில் வரும். நீங்கள் அதன் வழியாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே எப்போவும் தொடர்பு கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஜீவ அப்பமே, ஜீவ விருட்சமே, எங்களை தேடி அந்த பரதேசியிலிருந்து இறங்கி வந்த அந்த ஜீவ அப்பம் நீதானே ஐயா. நல்ல மெய்ப்பனாய் வந்து நாங்களுடைய ஆடுகள் சத்தத்தை அறிந்திருக்கிறோமா? என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும் என்று சொன்னீரே. அன்றைக்கு முதல் மனிதன் தன் கையினால் உருவாக்கப்பட்ட அந்த மனிதன் இழந்து போனான். ஆனால் எங்களுக்கு அந்த ஜீவ விருட்சத்தை இந்த பூமிக்கே தேடி இறக்கி கொடுத்த தெய்வமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நினைத்து துதிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதியும், நல்ல சரீர சுகபலத்தை கொடும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீர், கவலை, வேதனை மாறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பரமண்டலங்களில் இருக்கிறேன் உடைய நாம் பரிசுத்தப்படுவதாக. உடைய சித்த பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல அன்றலுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும். அன்றைக்கு எசேக்கியாவுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்ட போது அவன் மறுபடியும் 3 நாளைக்குள்ளே வருவான் என்று எழுப்பினீரே, அந்த அற்புதம் இன்றைக்கும் நடக்கட்டும் சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை பல ஆண்டுகளாய் தாங்கி வருகிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம். உடைய குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். அப்பமும் தண்ணீருக்கும் குறைவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஐயா மறுபடியும் கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் சரீரத்தில் பலன் கிடைக்கட்டும். சோர்வுகள் மாறட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற
வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.